இந்த படம் இவ்வளோதான், நான் இவ்வளோலாம் முக்கி பேசினா கூட இதெல்லாம் அவ்வளோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு வர சினிமாக்கள் முன்னாடி இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் முக்கிய பேசலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கை தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாதியில் ஸ்டக்காகி நிற்கும் போது வந்து இது செத்து போச்சு. ஆல்மோஸ்ட் செத்துருச்சு. எல்லாருமே நினச்சிருப்பாங்க செத்துருச்சு என்னன்னு. அது இப்படி நாம் விட்டுருவோமா? நம்ம தான் அங்கங்கே தேடினே இருக்கிறோமே. அப்போது இந்த படத்தை போட்டு காமிச்சு பாதி ஆஃப் பெட்டாக இருக்குது. அந்த படம் படமாகவே இல்லை, ஒரு லிமிட்டடாக. அதனால் அது ஒரு கோர் ஐடியா வச்சுருந்துச்சு. இந்த படம் போடும் போது இவர் வந்து நன்றி வந்து ரங்கா பிரதருக்கும் கார்த்திகேயனுக்கும் சொல்லணும். போட்டு காமிக்கும் போது டக்குன்னு இவர் வந்தார். இவரை பார்த்த உடனே ஐயோ இவர் கேன்ருவாரோ, கே அப்படின்ட்டுருவாரோ, ஹிந்தியில் பேசிடுவாரோ, கே மாலம் குச்சினை அப்படின்ட்டுருவாரோன்ட்டு என்னடா பார்த்தா ஒரு என்னை விட சூப்பராக தமிழ் பேசுகிறாரு. ஏன்னா இவரை என்னோட சூப்பரா. அப்புறமா அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணாத, அந்த டைலாக், இந்த டைலாக் அப்படின்றாரு. இப்படி எடுத்த உடனே இந்த படத்தை நான் எடுக்கிறேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு தான் இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உழைப்புக்கெல்லாம் பெரிய ரெஸ்பெக்ட் கிடைச்சதுன்றதை நான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட்க்கு ரொம்ப பெரிய நன்றி சார். தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் எவர் தமிழ் சினிமா கேன் சி, பிகாஸ் யூ ரெஸ்பெக்டட் our work, which I can tell wholeheartedly from whole Maitri crew will be like thankful to you till we die, because அது பெரிய பெரிய ரெஸ்பெக்ட். அது எங்களுடைய உழைப்புக்கு அன்றைக்கி கிடைச்ச ரெக்கக்னிஷன். அன்றைக்கி ஏந்திரிச்சு இது இல்லை, இது நம்ம பண்ணலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட நின்று இந்த படத்தை தேட்டருக்கு எடுத்துன்னு வர்றாரு. அது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெரிய உழைப்பு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் என்னென்னா, என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் கொசு அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் கொசு அடிக்காத கூடாது ஜோனான்னு ஒருத்தர் பேசினே இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் அங்கே போடு, இங்கே போடு, இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு. நான் போக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரியெல்லாம் அப்ஸ்டீன்ஸ் எல்லாம் பார்த்துச்சு. நானும் அப்ஸ்டீன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு 200 ரூபா கொடுறா சரியா அப்படின்ட்டு அந்த 200 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு பேசுவார். போட்டு தள்ளிட்டு பேசுவார். அதுலேருந்து நான் நிறைய விஷயம் எடுத்துரு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக நான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு 25 வருஷம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸு, மெட்ராஸ் டாக்கீஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாயிண்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எங்கன்னா மிஸ் ஆகுது, நீங்கள் எங்கே மிஸ் ஆகுறீங்க, என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உண்மை பயங்கரமாக உண்மையாக காண்டாயிடுவார். யார் மேலாம் டப்புன்னு கோவப்பட்டுருவார், டப்புன்னு திட்டிடுவார், ஏன்னா நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு. அது தெரியல எவ்வளோ தூரத்துக்கு அதுன்னு. பட் ஆனால் இன்னைக்கு இந்த மைத்ரி இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய நேர்மையும் அவருடைய பயங்கரமான அன்பிலீவபிள் டாக்ஸ் தான் என்கிட்ட. அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் மைத்ரி பற்றி சொல்லணும்னா, ஏன் மைத்ரின்ற படம்னா நான் பார்த்த வழியை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது. இது 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 பேசிக்கான ஒரு விஷயம் தானே. நம்ம பார்த்த வழி யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகவே மைத்ரியை ஸ்டார்ட் பண்ணோம். இதை பண்ணால் நம்ம வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றிடலாம், ஊரை காப்பாற்றிடலாம், எல்லாரையும் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும்ல. நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக அப்படி நம்ம பண்ணும் போது இது எல்லாம் என்டர்டெயின் ஆகிடும். இந்த கருத்து மக்கள்கிட்ட போயிடும், நம்ம காப்பாற்றிடலாம் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. பயங்கரமாக மக்கள் வந்து அப்படி நம்ம வந்து பண்படுத்திடலாம் மக்கள்னு. காப்பாற்றிடலாம்னு யோசிக்கிற கேப்பில் பார்த்தா என்ன காப்பாற்றிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு இல்லை, 1 ரூபா 2 ரூபா தேன்னுக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு 45-50 லட்ச ரூபா போட்டிருக்கோம். என்னடா 1 ரூபா 2 ரூபாய் இல்லைன்ட்டு 1 ரூபா 2 ரூபாய் இல்லை தேடி நம்மளே காப்பாற்றிக்க முடியல. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்கிங்க, அப்புறமா நம்ம மக்களை காப்பாற்றலாம் அப்படின்ற நிலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்க நிலை ஆகி போச்சு இந்த படத்தில். பட் என்னதான் சிரிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னைக்கு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான ஜேர்னினா, an artist will never die if you are rational. If you think rational, if you are நம்ம பகுத்தறிவோடு பயணிச்சா நம்மளால என்றைக்குமே எவனாலையுமே எதுவும் பண்ண முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தது. That is the biggest hope which I had in my life. That is, I never die because my ideas will never die, because my ideas are rational. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணதால அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது கதிகரிகள டைம்ல தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய போராக இருக்கு இல்லையா. போரில் வந்துட்டு என்னடா வந்து போருக்கு வரீங்களேப்பா, அட்டகத்தி தூக்கின்னு வரீங்களேப்பா, இதில் அட்டகத்தி குத்துனா அட்டகத்தி எல்லாமே ஒடிஞ்சிடும் இல்லைப்பா. அதே அட்டகத்தி தான் இங்கே இருக்கிற போரில் சும்மா கத்தி குத்தி அப்படியே ரத்தம் ஆறெல்லாம் ஓட வைக்கிற போர், அந்த மாதிரியான சண்டைலாம் போட வரல. இது அட்டகத்தியை வச்சு இங்கே இருக்கிற வெறுப்பை அப்படியே பெருக்கி தள்ளிட்டு இங்கே எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ணன் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்க தான் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்காத நிலையில் இருக்கும்போது நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள்லாம், எங்களுக்கே கொடுக்குறதில்ல யாருமே, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம், அதுதான் வந்திருக்கோம். ஸோ அதால் தேவையில்லாமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ இதே மடியில் தான் நான் அதெல்லாம் கேட்கும் போதும் இதெல்லாம் பேசலாமான்னா, இப்போ ஃபஸ்ட்டு பிலிம்லேயே நிறைய பேசாதப்பான்னு, ஃபஸ்ட்டு பிலிம்லேயே இதெல்லாம் நிறைய பேசாதப்பா, நாளைக்கே செத்து போட்டா யார் வந்து பேசுவாங்க, வருவாங்களா யாருன்னா? எனி டைம் நம்ம டெத்தாக இல்லைல்ல,
பேசிக்கிட்டே இருக்கணுன்றது தான். சார் சார் பயப்படாதீங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவோம், நிறைய பேசியிருக்கோம், பக்காவாக வச்சு செஞ்சுருக்கோம், ப்ரெஸ்ஸு நம்மளுக்கு எதாவது அவன் பண்ணி விடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் தருண் சார் அசைற மாதிரி இல்லை சார், நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, பார்க்கலாம், நீங்கள் எது வேணாலும் போடுங்க. அவர் அந்த படத்தை வந்து நிறைய விஷயத்த நான் அவர் 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 பக்கம் நான் வெஜிடேரியன் ஸ்க்ரீனில் அப்படி காட்டியிருக்கோம். அவர் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதை 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 ரிசீவ் பண்ண விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறேன், என்னடா இது அப்படின்னா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குல்ல. அவர் 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 ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறாருல்ல, நம்மளுக்கான விஷயத்த, அது அவங்களுக்கான விஷயம். அவர் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அறிவுபூர்வமாக அந்த இடத்த நிற்கும் போதோ, அவர் ஒரு கலைஞன் என்றைக்கும் எந்த டைம்லையும் சாக மாட்டான்னு நினைக்கிறப்போ பயப்பட வேணாம் சார், நம்மளை எதுவும் பண்ண நடந்துடும் சார், கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது, நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்போஸர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவன்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போஸர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குட்டிரேவதி மேடமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டர் பற்றி நடிகர் சொன்னார், மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையும் பேசல. ஆனால் ரொம்ப மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா, அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும், இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹபீபிக்காக தேட்டர் விசிட் நிறைய போனேன். வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பாலமகேந்திரன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமல்ல, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோடய படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்துருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலைன்னா பாருங்கிற மாதிரி குடுமைப்பிடி சண்டை போட்டு தான் உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினார். அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில், எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோடய அவள் பேர் தமிழரசியும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸு தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்றைக்கி 3வது நாள் 4வது நாள் ஒரு படம்
தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வர்றதும்போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, இன்னொரு 1 வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ளே வராத போதாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோட அடிப்படையிலேருந்தே சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம இது தள்ளினோம்னா அந்த படம் தியேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறதுங்கிறது இங்கே ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்திலேருந்து வர்றீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை நான் பார்த்துருப்பேன், சீன்ஸ் பார்த்துருப்பேன், சாங் பார்த்துருப்பேன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஆனால் தருண் என்கிட்ட இது வரைக்கும் என்ன டைட்டில்னு கூட சொல்லலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், திங்கட்கிழமை காலையில் வந்துருங்கன்னு மட்டும் சொன்னார். நான் சரின்ட்டேன். ஆனால் என்ன டைட்டில், என்ன படம், யார் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. அதுதான் உண்மை. சனிக்கிழமை தான் எனக்கு அனுப்புகிறாரு, மைத்திரி அப்படின்னு டைட்டில் அனுப்புகிறாரு. வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லலை. ஆனால் இங்கே பார்த்தேன், ட்ரெய்லர் லான்ச்சு, சாங்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல அட்டம்ப்டாக தெரியுது. பல சோதனைகள் சாதனைகளை தாண்டி ஒரு படம் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் இன்னொன்று பார்த்தா அவர் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குன்னு ரிலீஸும் போட்டார். இப்போ அதுதான் கேட்டேன், ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்றாரு. எதுவுமே அவர் டிசைட் பண்ணல. ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியும். செப்டம்பர் 5 இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன்.